மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் கமலஹாசனுக்கு இன்னும் தாதா சாஹிப் அவார்டு கொடுக்கலையே, இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட தான் நடக்குதா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. கலை உலகிலே கமலஹாசனுடைய சாதனைகள் எப்படிப்பட்டது அப்படின்றத மொத்த இந்திய மக்களும் அறிவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனுக்கு இன்று வரையிலே தாதா சாஹிப் பால்கே விருது தரப்படலைன்னா நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி தான் நினைக்க தோணுது. குபேரா படம் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்குன்னு திருவண்ணாமலையிலிருந்து ரமேஷ் கேட்டிருக்காங்க. குபேரா படத்தில் பாராட்டக்கூடிய ஒரு அம்சம்னா அது தனுஷனுடைய நடிப்பு. அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு நடிப்பை வழங்க வேண்டுமோ அதை முழுமையாக தனுஷ் வழங்கியிருக்கிறார். ஆனால் சேகர் கமுலாவை பொறுத்தவரையிலே நம்மை கொஞ்சம் அவர் ஏமாற்றி விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். சேகர் கமுலா பாணியில் கூட அந்த படம் அமையாதது தான் மிகப்பெரிய சோகம். கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி ரைட்டரான ராஜேஷ்குமார் தயாரிப்பாளர்கள் இப்போ கதை விவாதத்துக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. தயாரிப்பாளர்கள் கதை விவாதத்துக்கு புதிய இயக்குநர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. கதை விவாதத்திலே கலந்து கொள்வதற்கு உதவி இயக்குநர் கேட்கின்ற தொகை இருக்கே, அது ரொம்ப சாதாரணமான தொகை. அதனால் அதை பல தயாரிப்பாளர்கள் கொடுத்து விடுகிறார்கள் என்று தான் நினைக்கிறேன். செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய தனிப்பட்ட வேலையை செய்ய விடாமல் கேமராவை எடுத்துகிட்டு பின்னாடியே போகிற மீடியாக்களை இப்போ திருந்த போகிறாங்க. இளவரசி டயானாவுடைய மரணத்தை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு ஸ்ரீலங்காவிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஒருவர் பிரபலமாக இருக்கின்ற காரணத்தினால அவங்களுடைய சுதந்திரத்தை பற்றி 1% கூட கவலைப்படாமல் புகைப்படக்காரர்கள் இப்படி துரத்துவது மிகுந்த அநாகரிக செயல். சித்தார்த் நடிச்சிருந்த 3BHK படம் எப்படி இருக்கு? ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேவயானி சரத்குமார் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய காம்போ எப்படி இருக்குன்னு பெருங்கலத்தூர்லேருந்து பிரேமா கேட்டிருக்காங்க. சித்தார்த், சரத்குமார், தேவயானி ஆகியோர் நடித்த 3BHK திரைப்படம் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தான் வெளியாகுது. படம் வெளியாகிறதுக்கு முன்னாலே அந்த படம் எப்படி இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சின்ன பட்ஜெட் படங்களை தயாரிப்பாரான்னு கும்பகோணத்திலிருந்து வித்யா கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீட்டு படமோ சிறிய முதலீட்டு படமோ திரைப்படங்களை தயாரிக்கிறதே இல்லை அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்து விட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இனி திரைப்படங்களை ரஜினி தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நடிகர் நாகேஷ் மாதிரி அவருடைய மகனான ஆனந்த் பாபு சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிக்கலையே, அது ஏன்னு திருப்பூர்லேருந்து முல்லை குடிக்கிட்டு இருக்காங்க. நாகேஷ் மாதிரி ஒரு தனி இடத்தை ஆனந்த் பாபு பிடிக்கலையே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டதே சரியான கேள்வியாக எனக்கு தெரியல. ஏன்னா நாகேஷ் இருக்காரு ஒரு சிகரம், அதை தொடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஆனந்த் பாபுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சிறந்த கலைஞர். ஆனால் நாகேஷுக்கு அமைந்ததைப் போல அவருக்கு வாய்ப்புகள் அமைந்ததா என்றால் இல்லை அப்படின்றது தான் உண்மை. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் அமைந்திருந்தால் நிச்சயமாக இன்னும் பெரிய உயரத்தை ஆனந்த் பாபு தொட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. சினிமாவில் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள்லாம் யார் யாருன்னு தேவக்கோட்டையிலிருந்து பவித்ரா கேட்டிருக்காங்க. சினிமாவில் என்னுடைய நண்பர்கள்னா பல பேரை சொல்லலாம். அந்த பட்டியல் கொஞ்சம் நீளமானது. KGF படத்துடைய 3ஆம் பாகம் என்ன ஆனதுன்னு திருச்சியிலிருந்து சிபினலா கேட்டிருக்காங்க. KGF 3ஆம் பாகத்தை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டிலே அந்த படம் நிச்சயமாக வெளியாகும் அப்படின்னு தான் அந்த படத்தை பற்றி அறிவித்த போது சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த படத்துடைய படப்பிடிப்பே தொடங்கியதாக தெரியல. அப்படி இருக்க எப்படி 2025ஆம் ஆண்டிலே அந்த படம் வெளியாகும்? அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கியதற்கு பின்னால் தான் அந்த படம் எப்போது வெளியாகும் அப்படின்றத பற்றிய விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். நடிகை கனகா இப்போ எப்படி இருக்காங்கன்னு தென்காசியிலிருந்து சௌமியா கேட்டிருக்காங்க. நடிகை கனகாவை பொறுத்த வரைக்கும் இப்போது அப்போது அப்படின்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே நிலையில் தான் இருக்கிறார். யாரையும் சந்திக்கக்கூடாது என்பதிலே தீர்க்கமான முடிவிலே இருக்கிறார். தன்னுடைய கடைசி காலத்தில் MR ராதாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததா சொல்கிறாங்களே, அது உண்மையான திருவண்ணாமலையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. கடைசி காலத்தில் கூட MR ராதாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததாக சொல்ல முடியாது. தீவிர கடவுள் மறுப்பாளராகத்தான் கடைசி வரையிலே அவர் இருந்தார். தனுஷ் மற்றும் அனிருத்துக்கு இடையில என்னதான் பிரச்சனை இருக்குன்னு சென்னையிலிருந்து நவீன் கேட்டிருக்காங்க. அனிருத்தை ஒரு இசையமைப்பாளர் ஆக்கியதில் தன்னுடைய பங்கும் இருக்குது அப்படின்னு தனுஷ் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் அப்படிப்பட்ட வாய்ப்புகளெல்லாம் அனிருத்துக்கு உருவாக்கி கொடுத்தார். அதை அனிருத் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தெரியல. அவங்களுடைய உரசல்னா அது அங்கே தான் துவங்கி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வைரமுத்து எழுதிய நாவல்கள் ஏதாவது படமாகுமான்னு சென்னையிலிருந்து ஃப்ராங்க் கேட்டிருக்காங்க. வைரமுத்துடைய நாவல்களில் ஏதாவது ஒன்று படமாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பதிலிருந்து உங்கள் நோக்கம் என்ன அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல.
நடிகர் ஜெயம் ரவி மறுமணம் செய்வாரான்னு தஞ்சாவூர்ல இருந்து வினிதா கேட்டிருக்காங்க. ஜெயம் ரவி நிச்சயமாக மறுமணம் செய்து கொள்வார். இயக்குனர் எழிலுடைய அடுத்த படம் என்னன்னு அரியலூர்ல இருந்து கீர்த்தனா கேட்டிருக்காங்க. எழிலுடைய இயக்கத்திலே அடுத்த மாதம் தேசிங்க ராஜா பார்ட் வெளியேற இருக்கிறது. அந்த படத்துடைய வெளியீட்டுக்கு பின்னால் தான் தன்னுடைய அடுத்த படத்தை பற்றி எழில் யோசிப்பார் என்று நினைக்கிறேன். இனி அஜித் படங்களுக்கு முன்னாடி மாதிரி வரவேற்பு இருக்குமான்னு செங்கல்பட்டுல இருந்து யமுனா கேட்டிருக்காங்க. இனி அஜித் படங்களுக்கு வரவேற்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியல. இனி அஜித் படங்களுக்கு அப்படின்னா அஜித்துக்கு அப்படி என்ன நேர்ந்து விட்டது? ரசிகர்கள் அவர் படங்களை பார்க்க மாட்டேன்னு ஏதாவது தீர்மானம் போட்டிருக்காங்களா? அஜித்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதே வரவேற்பு இன்றைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சரியாக சொன்னோன்னா அந்த வரவேற்பு இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஜித் படங்களுக்கு வரவேற்பு கிடைக்காதுன்னு நீங்கள் எதனால் நினைக்கிறீங்க? கைதி பார்ட் 2 ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, யார் வில்லனை நடிக்கிறாருன்னு சென்னையிலேருந்து பிரகாஷ் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னால் தான் கைதி 2 படத்தை பற்றி லோகேஷ் கனகராஜ் சிந்திக்க தொடங்குவார்னு நினைக்கிறேன். நடிகர் செந்தில் இப்போ என்ன செய்கிறாருன்னு திருச்சியிலிருந்து செல்வி கேட்டிருக்காங்க. முன்னளவுக்கு செந்திலுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னாலும் இப்பவும் செந்தில் வீட்டில் இருப்பதாக சொல்ல முடியாது. ஒரு சில படங்களிலே நடித்து கொண்டு தான் இருக்கிறார். அது தவிர அவ்வப்போது ஒரு சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார். செந்திலை பொறுத்த வரைக்கும் அவர் பிஸியாக தான் இருக்கார். நடிகர் அர்ஜுன் ஏன் ஹீரோவோ படம் நடிக்கிறது இல்லைன்னு கும்பகோணத்திலிருந்து விஜயா கேட்டிருக்காங்க. அர்ஜுனை ஹீரோவாக நடிக்க இங்கே யாரும் கூப்பிடலை. அதனால தான் அவர் ஹீரோவாக நடிக்கலையே தவிர ஹீரோவாக நான் நடிக்கவே மாட்டேன் இனிமேல் அப்படின்னு அர்ஜுன் எங்கேயும் சொல்லலையே. கவிஞர் வைரமுத்து மேலே வைக்கிற விமர்சனம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் வைக்கப்படுதான்னு சென்னையிலிருந்து ஷாலினி கேட்டிருக்காங்க. வைரமுத்து மீதான விமர்சனங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் வைக்கப்படுவதாக சொல்ல முடியாது. நடிகர் விஷால் துப்பறிவாளன் படத்துடைய 2ஆம் பாகத்தை இன்னும் எடுக்காம இருக்காரே, அதுக்கு என்ன காரணம்னு கர்நாடகாவிலேருந்து காவியா கேட்டிருக்காங்க. துப்பறிவாளன் 2 திரைப்படத்தை விஷால் எடுக்கணும்னா ஏறக்குறைய ஆரம்பத்துலேருந்து தான் எடுத்தாகணும். மிஷ்கின் படமாக்கி இருந்த காட்சிகளெல்லாம் வைத்துக்கொள்கின்ற எண்ணம் விஷாலுக்கு இருப்பதாக தெரியல. அப்படி திரும்ப அந்த படத்தை எடுக்கணும்னா அதற்கு மிகப்பெரிய பட்ஜெட் தேவைப்படும். அப்படிப்பட்ட பட்ஜெட்டில் படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ விஷாலுக்கு இல்லை. அதன் காரணமாக தான் அந்த படப்பிடிப்பை இன்னும் அவர் துவங்காமல் இருக்கிறார். நவரச நாயகன் கார்த்திக் இப்போ ஏதாவது படத்தில் நடிக்கிறாரான்னு தஞ்சாவூர்ல இருந்து தர்மதுரை கேட்டிருக்காங்க. நவரச நாயகன் கார்த்திக் புதியதாக எந்த ஒரு திரைப்படத்திலும் நடிப்பதாக தெரியல. அந்த காலத்தில் டப்பிங் பேசுகிற சிஸ்டம் எப்படி நடந்தது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. அந்த காலத்தில் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் லூப் சிஸ்டத்தில் தான் நடந்தது. ஒரு காட்சியை பல கூறாக பிரிப்பார். 1 நிமிடம் ஓடக்கூடிய காட்சி அப்படியே லூப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போ ஓடி முடிஞ்சவுடனே பேசினார்னா சரி, பேசலைன்னா திரும்பவும் அதே காட்சி ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கலைஞர் சரியாக பேசுகின்ற வரையிலே அந்த லூப் ஓடிக்கிட்டு இருக்கும். அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த லூப்பை மாற்றிட்டு வேற ஒரு லூப்பை போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 அடி 2000 அடி ரீல்லாம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். கலைஞர்கள் பேசலாம். அப்படிப்பட்ட வசதி இப்போது வந்துவிட்டது. அடுத்து இன்று ஒரு தகவல். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே சென்டிமெண்ட்டுக்கு எல்லோருமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. படங்களுக்கு பெயர் வைக்கும்போது கூட 8 எழுத்தில் இந்த பெயர் வைக்கக்கூடாது என்பதிலே பல தயாரிப்பாளர் குறியாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். முந்தான முடிச்சு திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படம் என்பது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்துக்கு முதல்ல பாக்யராஜ் பரிந்துரைத்த பேர் சின்ன வீடு என்ற பெயர் தான். இந்த சின்ன வீடுன்ற பேர் ஏவிஎம் சரவணுக்கு அவ்வளவாக ஏற்புடையதாக இல்லை. இந்த பெயரை மாற்றலாமா என்று பாக்யராஜிடம் அவர் கேட்டபோது தான் என்னுடைய சொந்த படத்துக்காக முந்தான முடிச்சு அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கேன், அதை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கங்க என்றார் பாக்யராஜ். முந்தான முடிச்சை பொறுத்த வரைக்கும் 8 எழுத்திலே வருகின்ற தலைப்பு. 8 எழுத்தில் பெயர் வைத்தால் விநியோகத்தில் பல பேர் அந்த பெயரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற சந்தேகம் ஏவிஎம் சரவணுக்கு இருந்தது. அப்போ தான் ஏவிஎம் சரவணனிடம் விளம்பர பிரிவிலே முக்கியமான பொறுப்பில் இருந்த அர்ஜுன் ஒரு அருமையான யோசனையை சரவணுக்கு சொன்னார். முந்தானை முடிச்சு 2லேயும் மூ இருக்குது, அதனால் ஒரு மூவை பெருசாக போட்டு அதிலேயே முந்தானை முடிச்சு என்று எழுதினா 8 எழுத்தில் பெயர் வராது, 7 எழுத்தில் முடிந்துவிடும் என்பது தான் அர்ஜுனன் சொன்ன யோசனை. அவர் சொன்ன அந்த யோசனை ஏவிஎம் சரவணுக்கு மிகவும் பிடித்தது. அதன் காரணமாக அந்த டைட்டிலை வித்தியாசமாக அப்படி வடிவமைத்தார்கள். அதுக்கு பின்னால் முந்தான முடிச்சு என்ன மாதிரியான ஓட்டம் ஓடியது என்பது நீங்கள் அறிந்த விஷயம். ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டா? எனக்கு 50 வயசு வரைக்கும் தனியாக படுக்க மாட்டேன், பயம். கைலாஷ் போயிட்டு வந்தேன் சார். இன்றைக்கி சுடுகாட்டில் படுக்க சொன்னாலும் படுப்பேன். உங்கள் பையனை நடிகனாக்கணுன்றது உங்கள் முடிவா இல்லை அவருக்கே ஆர்வம் இருந்ததா? இல்லை சார், அவன் ஏதோ நான் நடிச்சிட்டு இருக்க இந்த ஷூட்டிங்க்கு வந்தான் சார். ஏவிஎம்ல ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன்.
ஒரு காலகட்டத்தில் விஷாலுக்கு லெஃப்ட் ரைட் மாதிரி 2 பக்கம், ஒரு பக்கம் நந்தாவும் ஒரு பக்கம் ரமணாவும் இருந்தாங்க. விஷால் அவன் நல்லவன். விஷால் பற்றி நான் வந்து வெரி நல்ல ஹார்ட்டு. சின்சியராக சொல்லணும்னா ரமணாக்கு எப்பவுமே படம் எடுக்கணும்னு ஆசையே கிடையாது. எடுத்திருந்தா நானே எடுத்திருப்பேன். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.